ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜான் டீர் 5075E சிஆர்டி இதோட ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழை மரம் ஓட்டுற வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக இதோட ஃபுல் வீடியோ வாழை மரம் ஓட்டுற வீடியோ பற்றி கேட்டிருக்கீங்க, அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்க வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த காடு பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு வாழையில் விட்டு அறுத்த காடு தான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓட்டுறதுக்கும். கட்டை பார்த்திங்கன்னா நேராக இல்லை, அதனால் கொள்ளலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதில் யூஸ் பண்ணுற ரொட்டேட்டர் பார்த்திங்கன்னா ஏஇஸ் ரொட்டேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. 42 பிளேடு. இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 900லேருந்து 1000 கிலோக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி வந்து 950 கிலோ தான் சொல்கிறாங்க. இந்த ரொட்டேட்டரை பற்றி நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 5075E சிஆர்டி இதோட ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பழைய வண்டியோட இதோட கொஞ்சம் பிடிஎஸ் ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறது போல் இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக தான் இருக்குது. இதில் யூஸ் பண்ணுற கியர் பார்த்திங்கன்னா கியர் பர் செகண்டில் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஜினோட சவுண்ட்லாம் பாருங்கள், நல்லா பக்காவாக இருக்குது. நம்ம பழைய வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் பார்த்திங்கன்னா ஹீட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓட்டுறதுக்கு இந்த டிரைவருக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குன்றாங்க. டெப்த்துலாம் எந்த அளவுக்கு போகுது பாருங்கள். இந்த அளவுக்கு டெப்த்து போனாலும் வண்டி ஆர்பிஎம்லாம் ட்ராப் ஆகிறதே கிடையாது. பார்த்துங்க, 15 வைக்கிறாங்க, அதில் ஒரு 25% தான் ட்ராப்பே ஆகுது. ஃபினிஷிங்லாம் பக்காவாக பண்ணுது. இந்த காட்டு ஒரு மரம் மட்டும் அவ்வளோ லைனாக இல்லை, ஒன்றும் ஒரு இடத்துல இருக்குது. அதனால் வந்து நம்ம லைனாக நேராக பிடிச்சி ஓட்ட முடியல. பத்தாதுக்கு நம்மள்கிட்ட பம்பரும் கிடையாது. அந்த ஒரு பக்கம் பெரிய வீல் வந்து அந்த மரத்தில் ஏறுது, இது சின்ன கட்டை வந்து இந்த ஃப்ரண்ட் வீல் ஏறுது. அதனால தான் அந்த வீல் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வண்டி என்னென்ன ஃபார்ம் பண்ணுது உங்களுக்கு தெரியும். இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆப்ஷன் மட்டும் அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கும் சிஆர்டிக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 75 ஹெச்பியாக மட்டும்தான் ரோட் ரன்னிங் ஓட்டலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் இதில் வந்து ரோட் ரன்னிங்கு 57 ஹெச்பியில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொட்டேட்டருக்கு மட்டும் வந்து 75 யூஸ் பண்ணிக்கலாம். அதோட டிஃப்ரெண்ட்டை இந்த வீடியோவில் காட்டுறோம். ஆனால் பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் காட்ட மாட்டேங்குது. ஆனால் வந்து 75, ஆனால் 57ன்றாங்க. ஆனால் நாங்கள் மாற்றி பார்த்தோம், ஒரு சின்ன ட்ராப்பு கூட கிடையாது. ஆனால் ட்ராப் ஆனாலும் அந்த யூசேஜ் பொறுத்தளவுக்கு அந்த 57 அந்த வேலையை செய்யுது. ஆனால் எண்ணெய் 75க்கு ஈக்குவலாக எண்ணெயை சாப்பிட்டுடுது. ஜான் டீரை பொறுத்தளவுக்கு இந்த கட் பண்ணுற வீலுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு கட் ஆகணும், உடனே கட் ஆகும். அதுதான் இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷாலிட்டியே. மற்ற வண்டி பார்த்திங்கன்னா இந்த ஹெச்பிக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய டயருக்கு இந்த அளவுக்கு கட்டே ஆகாது. ஆனால் இது அப்படியே உடனே கட் ஆகும். அதுதான் இந்த வண்டியில் ஒரு ஃபியூச்சரு. டிரைவருக்கும் கஷ்டம் இல்லாத இருக்கும், ஃபீல்டுக்கும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக டக்குன்னு கிட்டக்கிட்ட விலை போட்டால் டக்குன்னு இதாகும். அதனால் கொஞ்சம் டைமும் சேவ் ஆகும். இந்த சிஆர்டியில் 57 ஹெச்பி அந்த சுவிட்சு கொடுத்தனால எங்களுக்கு ரோட் ரன்னிங் மட்டும் கொஞ்சம் மைலேஜ் கொஞ்சம் கொடுக்குதுங்க. அது வரைக்கும் எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ரோட் ரன்னிங்கும் பக்காவாக இருக்குது. முன்னாடி இருக்கிற 75லாம் ரோட் ரன்னிங் மைலேஜே கொடுக்காது. ஆனால் இது மைலேஜ் ரோட் ரன்னிங்லேயும் நல்லா கொடுக்குது. ரோட் ரன்னிங் பற்றி ஏன் சொல்லணும்னா, நாங்கள் ஓட்டுறது ஃபுல்லாக ஒரு 10, 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் போய் ஓட்டுவோம். அப்போ நம்மளுக்கு போய்ட்டு வர டீசல் கொஞ்சம் மிச்சமானால் நம்மளுக்கு கொஞ்சம் கெயின் கிடைக்குது. அதனால தான் சொல்கிறோம். அதுவே ஃபீல்டில் நாங்கள் 57 ஹெச்பி வச்சு ஓட்டினோன்னா எங்களுக்கு அதே மைலேஜ் 75 என்ன ஓடுதோ அந்த மைலேஜ் அவங்க இது பண்ணுது. அதே ரோட் ரன்னிங் ஓட்டக்குள்ளே 75 போட்டு ஓட்டினா டீசல் அதிகமாக ஓடுது. ஆனால் வந்து அதுக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட். ஆனால் எதுவுமே ஆர்பிஎம் ட்ராப் ஆக மாட்டுது. அதையும் பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 75 யூஸ் ஆகிட்டு இருக்குது, 15 ஆர்பிஎம் தான். அதுவே வந்து 57 யூஸ் பண்ணாலும் அப்படியே ஆர்பிஎம்லாம் ஒன்றும் ட்ராப் ஆகவே இல்லை. பெரிய டிஃப்ரெண்ட்லாம் எதுவுமே கிடையாது வண்டி சவுண்ட்லேருந்து எதுவுமே. ஆனால்
57 ஹெச்பி 75 ஹெச்பி டிஃப்ரெண்ட்டு ரோட் ரன்னிங்கில் கண்டிப்பாக உண்டுங்க. வண்டி சவுண்டு நல்லா கேளுங்க. சவுண்டு எந்த அளவுக்கு நாய்ஸ் இல்லாமல் கரெக்டாக ஓடுன்னு பாருங்கள். இந்த வண்டியில் சில ட்ராபேக் இருக்கலாம், அது நம்மளுக்கு சரியாக தெரியல. இன்னும் ஓட்டி பார்த்தா தான் நல்லா தெரியும். அதையும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ராபேக் இருந்தாலும் அடுத்த வீடியோவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுற ரொட்டேட்டர் பண்ணால் ரொட்டேட்டர் தாங்க மெயின். நம்ம வாழை மரம் ஓட்டுறதுலேயே வந்து வண்டி எவ்வளோ தான் அடித்தாலும் தாங்கிடும் ஒரு சில இதுக்கு. ஆனால் ரொட்டேட்டர் தாங்க மெயின். இந்த வாழை மரம் பொறுத்தளவுக்கு வாழை மரம் ஓட்டுறதுக்கு மெயின் ரொட்டேட்டர் தான். அந்த ரொட்டேட்டர் வாங்கிறத மட்டும் ஒரு தடவை 2 தடவை வச்சு நல்ல கம்பெனியை பார்த்து வாங்கிங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நல்லா கம்பெனி பொருளை வாங்கி போட்டிங்கன்னா நல்லா யூஸ் ஆகும். ஏஇஸ்ன்னு சொல்ல, உங்களுக்கு உங்கள் ஏரியாவுக்கு மண்ணுக்கு எந்த கலப்பை கரெக்டாக இருக்கோ அந்த கலப்பை வாங்கி கொடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு சில ஏரியாவுக்கு சரஸ்வதியும் இருக்குது, ஒரு சில ஏரியாவுக்கு ஏஇஸ் நல்லா இருக்குன்றாங்க, ஒரு சில இதுக்கு ஜிஎஸ் நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் கோயம்புத்தூர் பக்கம் அதிகமாக ஓட்டுறது பார்த்திங்கன்னா எல்லாமே சத்தியமான் கலப்பை தான் அதிகமாக ஓட்டிகிட்ருக்காங்க. அது என்ன இதுக்காக ஓட்டுறாங்கன்னு தெரியல. நம்ம ஏரியாவுக்கு ஆனால் சத்தியமான் கலப்பை செட் ஆகலை. அது ஏன் ரீசன் சொல்லணும்னா, அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் நாங்கள் அந்த கலப்பை வச்சு அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இன்னொன்று, நம்ம பக்கம் வயல் ஃபுல்லாக ஈரத்தில் ஓட்டுறதுனால தூக்கி அடித்து ஷாப்டெல்லாம் உடச்சிட்டு, அதனால தான் நாங்கள் சத்தியமான் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ கோயம்புத்தூர் பக்கம் பார்த்திங்கன்னா சத்தியமான் கலப்பை வெயிட் ஏற்றுறதுக்கு அதில் 13 இன்ச்சு 14 இன்ச்சு பிளாஞ்சு போட்டு அதில் ஷாஃப்ட்டு கொடுத்து வெயிட் ஏற்றி ஆனால் ஓட்டிகிட்ருக்காங்க. நல்லா தான் ஓட்டிகிட்ருக்காங்க. ஆனால் அங்கே கோயம்புத்தூர் பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வறட்சியான காடை தான் ஓட்டுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் அப்படி ஓட்ட மாட்டாங்க. ஃபுல்லாக ஈரம். இதை கொல்லையை பார்த்தாவே தெரியும், ஃபுல்லாக ஈரத்தில் தான் ஓடிட்டுருக்கு. இதை போல் ஓட்டினா சத்தியமான் கலப்பை கொஞ்சம் துள்ளி விடுவோம். இதுவே 900 கிலோ 950 கிலோ வரும். நாங்கள் எக்ஸ்ட்ரா வெயிட் வேறு வச்சுருக்கோம். அதுலேயே தூக்கி அடிக்கும் கலப்பையை. அதனால தான் சத்தியமான் சொன்னேன். வீடியோ ரொம்ப லாங்காக போய்ட்டுருந்தாலும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் எனக்கு தெரிஞ்சதை என்ன சொன்னேன். இதில் எதாவது தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அது மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ அப்டேட் ஆகும்.